வங்கக்கடலில் உருவாகும் புயலுக்கு நிவார் என்று பெயரிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது. தற்போது சென்னையிலிருந்து 1020 கிலோமீட்டர் தூரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதற்கடுத்து 24 மணி நேரத்தில் புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயலுக்கு நிவார் என்று பெயரிடப்பட்டுள்ளது. புயலானது வரும் 25ஆம் தேதி பிற்பகலில் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்றும் தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 தினங்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை அறிவித்திருக்கிறது. அந்த அறிவிப்பின்படி வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் குறைந்த தாழ்வு மண்டலம் நிவார் என்று பெயரிடப்பட்டு அது காரைக்கால் பாண்டிச்சேரியில் அதிகமான மழையையும் வேகமான புயல் காற்றும் வீசக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று மாலையிலிருந்து காரைக்கால் பகுதியில் அதிகமான மழை இருக்கும் என்றும் நாளை முதல் நாளைய மறுதினம் வரை 25ஆம் தேதி வரை புயல் காற்றின் வேகம் மிக அதிகமாக இருக்கும் என்று குறித்திருக்கிறார்கள். 60லிருந்து 70 கிலோமீட்டர் வேகத்தில் நாளைக்கு காற்று வீசக்கூடும் என்றும் அதற்கு மறுதினம் மாலை வரை அதிகபட்சம் 120 கிலோமீட்டர் வகையில் காற்று வீசக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மழையும் காற்றும் மிக அதிகமான அளவில் இருக்கும் என்ற காரணத்தால் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட கலெக்டர், எஸ்எஸ்பி, டெப்டி கலெக்டர், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டெப்டி கலெக்டர் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளையும் அழைத்து இன்று முதல் 25ஆம் தேதி வரையிலே வரக்கூடிய மிக அதிகமான மழையும் புயலும் மக்களுக்கு எந்த சேதமும் ஏற்படாமலும் அரசு சொத்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று துறை வாரியாக அறிவுறுத்தி இருக்கிறோம். அதில் காவல்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, மின்சாரத்துறை, மருத்துவத்துறை மற்றும் அனைத்து துறைகளும் என்னென்ன பொறுப்புகளை ஏற்று செயல்படுத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கிறோம். காரைக்கால் மாவட்டத்துக்கென்று நிரந்தரமாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் ஒன்று போடப்பட்டிருக்கிறது. இது போன்ற புத்தக வடிவில் இது எல்லா துறை அதிகாரிகளுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. யார் என்னென்ன பணியை எந்த நேரத்திலே செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக பயிற்சிகளும் இதற்கு முன்பாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது காவல்துறை 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய அளவுக்கான தொலைபேசி எண்களை அறிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று மாவட்ட நிர்வாகம் கலெக்டரேட் 1070 என்ற தொலைபேசி எண் 24 மணி நேரமும் மக்களுடைய அவசர தேவைகளுக்காக செயல்படும். பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறையை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக குடிதண்ணீர் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளையும், மின்சாரம் பழுதுபட்டால், மின்சாரம் தடைப்பட்டால் மாற்று ஏற்பாடாக பேக்கப் செய்வதற்கு ஜெனரேட்டர் போன்ற ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம். பள்ளிக்கூடங்களை பொறுத்தவரையில், கல்வித்துறையை பொறுத்தவரையில் தாழ்வான பகுதிகளில் இருந்து மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்புவதற்கான தேவை ஏற்பட்டால் பள்ளிக்கூடங்களுக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளும் அதற்கான வாகன ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லி அறிவித்திருக்கிறோம். மருத்துவத்துறை பொறுத்தவரையில் ஏதேனும் அவசர தேவைக்காக அனைத்து அதாவது நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களும் தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறோம். மின்சாரத்துறை பொறுத்தவரையில் 65-70 கிலோமீட்டர் காற்று அடிக்குமேனால் அந்த நேரங்களில் மின்சாரத்தை நிறுத்தி வைப்பது அவர்களுடைய நடைமுறை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோன்ற சூழ்நிலையிலேயும் அரசு இயந்திரம் செயல்படுவதற்கான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பிஎஸ்என்எல் நிறுவனமும் அதனுடைய அதிகாரிகளையும் அழைத்து அவர்களுடைய அந்த தொலைபேசி அந்த அத்தனை பிஎஸ்என்எல்லுடைய அத்தனை இயக்கங்களும் செயல்படுவதற்கான ஜென்ரேட்டர் ஏற்பாடுகள் 1 வாரம் வரைக்கும் கூட அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
தாழ்வான பகுதியிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டால் அவர்களுக்கு உணவு மற்றும் பாதுகாப்பான தங்குமிடம் ஏற்படுவதற்கான வசதியும் ஏற்பாடு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்களில் வரக்கூடியவர்களுக்கு சில நேரங்களில் இப்போ கோவிட் நோய் தொற்று காரணமாக இருக்கின்ற நேரத்தில் அவர்களை பரிசோதனை செய்வது, அவர்களுக்கு உரிய மருத்துவம் அளிப்பது போன்ற முன்னேற்பாடு நடவடிக்கைகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் நிவார் புயலை சந்திப்பதற்கான முழுமையான தயார் நிலையில் இருப்பதற்கான உத்தரவுகளை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் விடுக்கின்ற தொலைக்காட்சி மூலமாகவும் FM ரேடியோ மூலமாகவும் அவ்வப்போது தேவைப்படுகின்ற நேரத்தில் அதற்கான அறிவிப்புகள், முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை அவ்வப்போது வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எப்பொழுதும் போல் காரைக்கால் மாவட்ட மக்கள் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனைத்து வழிகாட்டுதல்களையும் பின்பற்றி பாதுகாப்பாக இருக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தேசிய பேரிடர் மீட்புக்குழு 40 பேர் அடங்கிய மீட்புக்குழு நாளைய தினம் இங்கே வருகிறது. தேசிய பேரிடர் மீட்பு பயிற்சியிலே பயிற்சி பெற்ற காவலர்கள் இங்கே காரைக்காலில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் அந்த குழுவோடு இணைக்கப்பட்டு அவர்களுடைய தேவை ஏற்படின் மீட்பு குழு மூலமாக உதவிகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தேவையான அரிசி போன்ற பொருட்கள் கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா கிராமங்கள்லையும் அரசு பள்ளிக்கூடங்களும் புயல் பாதுகாப்பு மையங்களும் இருக்கிற இடங்கள் தயார் நிலையில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நமக்கு கஜா புயல் இது போன்ற நேரங்களில் நம்ம அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம முறையாக கையாண்டுருக்கோம். அது மாதிரி தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும். So there are certain low-lying areas which are more prone to flooding, but depending upon the nature of the rainfall, there can be an area which is not designated as a low-lying area, but it can also be flooded. So all the commissioners have identified the low-lying areas which are there, which are generally flooded at the time of heavy rainfall. So all those areas have been identified. We'll share the list with you also. And the schools which are there, government schools which are existing, which are away from the coastal regions, away from the coastal areas, most of them have been identified as the relief shelters. They are not coastal shelters, they are relief shelters in case people have to be temporarily accommodated to prevent any loss of life. பொதுப்பணித்துறையும் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் போதுமான மரங்கள் விழுந்தால் சாலைகளை சுத்தப்படுத்துவதற்கு, மரங்களை வெட்டி அப்புறப்படுத்துவதற்கான பொதுப்பணித்துறை போதுமான அந்த அறக்கும் எந்திரம் அதுக்கான ஏற்பாடுகளோடு இருக்குது. உணவு பொறுத்த வரைக்கும் சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டு ரைஸு மற்றும் மற்ற பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் அதை கண்காணிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை தெரிவித்திருக்கும். For the disaster management manual, there are specified roles for each activity. For example, somebody is responsible for giving information to the public and the press. Another team leader is responsible for running the relief camps. Another team leader is responsible for evacuation of people. Another team leader is responsible for arranging transport. Similarly, police under SSP also has a role. So in that manner, it is a functional classification. It is not a regional classification, area-wise classification. It depending upon the function which each team will perform. So in that manner, based on the functional classification, there are 16 teams. All these 16 teams have been listed out in this manual. These 16 teams are called ESF teams, and each team has a team leader. So 16 ESF team leaders, they have a team under them to carry out their respective function. So people are accommodated in the relief shelters, so food will also be provided to them, and for that a separate team has been put in place. நிவார் புயலை எதிர்கொள்வதற்கு அரசனுடைய 16 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 16 குழுக்களையும் ஒவ்வொரு அதிகாரிகள் அதில் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். காரைக்கால் பகுதியில் இந்த அதாவது தாழ்வான பகுதியிலிருந்து மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து வந்தால் அவர்களை தங்க வைப்பதற்கான சைக்ளோன் ஷெல்டர் 74 இடங்கள் அடையாளம் காணப்பட்டு அது தயார் நிலையில் இருக்கிறது. அதுபோன்று வருகின்ற நேரத்தில் அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக அரசினுடைய கல்வித்துறையை சார்ந்த மதிய உணவு சமைக்கக்கூடிய கூடங்கள் மூலமாக சமைத்து அவர்களுக்கு விரைவாக உணவு கொண்டு சென்று கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது.
மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சென்றவர்களுக்கு எல்லாருக்கும் அந்தந்த கிராம பஞ்சாயத்தார்களுக்கு தெரிவித்து அவர்களுக்கெல்லாம் உடனடியாக திரும்பி வந்துருங்கன்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப தொலைவில் இருந்தாங்கன்னா, உதாரணமாக ஆந்திரா கடற்கரை பகுதியிலேயோ குஜராத் அருகாமையிலேயோ மீன்பிடிக்க சென்றிருந்தால் அங்கே இங்கே வர்றதை விட அருகாமையில் இருக்கக்கூடிய துறைமுகங்களில் பகுதியில் போய் அங்கே வந்து தஞ்சம் அடைஞ்சிட சொல்லியிருக்கிறாங்க. மற்றவர்கள்லாம் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே வந்துருவாங்கன்னு சொல்லி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு